ஒரு ஆர்டிகல் படிச்சிருந்தேன். அது நேற்று தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ கொளத்தூர் மார்க்கெட்டில் இருக்க கோய் ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இந்தியாவிலே வந்து ஃபஸ்ட் டைம் அந்த டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய பேருக்கு அது வேறு மாதிரி இருக்கலாம். ஃபார்ம் கீப்பர்ஸ்க்குலாம் பெரிய அது ஒரு தலைவலியான விஷயந்தான். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சின்னதாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோய் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் அந்தளவுக்கு பாப்புலர் கிடையாது. பாப்புலர் தான். பட் ஃப்ளவரான் கூட, பீட்டா கூட, கப்பி கூட, ஆரோனாஸ் கூட இது கூடலாம் கம்பேர் பண்ணுறப்ப கோய் ஃபிஷ் வந்து அந்தளவுக்கு ரீச் கிடையாது. பட் வேர்ல்டு வைடில் பார்க்குறப்ப வந்து ஃப்ளவரான், பீட்டாலாம் எந்த அளவுக்கு ரீச் இருக்கோ அதே லெவலில் தான் கோய் ஃபிஷ்ஷுமே வந்து ரீச் இருக்கும். நம்ம ஆளுங்க கிட்ட தான் அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ கோய் ஃபிஷ்ஷில் வந்து நிறைய வகை இருக்குது. அதோட வகையை பொறுத்து அதோட லைஃப் டைம் இருக்கும். 20 வருஷம் 30 வருஷம் அந்த மாதிரி லைஃப் டைம் வந்து அதோட வெரைட்டியை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இருக்கிறதுலே அதிகபட்சமாக வாழ்ந்த கோய் ஃபிஷ் அப்படின்றப்ப 226 வருஷம் வரைக்கும் வந்து வாழ்ந்துருக்கு. அதோட கலர்ஸ் அப்படின்றப்ப இல்லாத கலரே கிடையாது. ஸோ எல்லா கலர்லேயுமே வந்து கோய் ஃபிஷ் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டுமே வந்து ஹெவியாக தான் இருக்கும். நார்மலாக 10 ரூபா 15 ரூபாலேருந்தே வந்து இந்தியன் கோய்ஸ்லாம் கிடைக்கிது. 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்குமே வந்து இம்போர்ட்டட் கோய்ஸ் கிடைக்குது. ஸோ அதோட யூனிக் கலர் பேட்டர்ன்ஸ், அதோட பாடி ஷேப்பு, அதோட லைஃப் டைமு, இதனால் நிறைய பேர் வந்து அதை விரும்பி வளர்ப்பாங்க. பாண்டு செட்டப், குளம் மாதிரி ஒரு செட்டப் வீட்டில் பண்ணணும் அப்படின்னாலே வந்து கோய் ஃபிஷ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு 60% 70% வந்து பாண்டு செட்டப் பண்ணாலே வந்து கோய் ஃபிஷ் தான் வளர்ப்பாங்க. இந்த ஜாப்பனீஸ் கோய் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயுமே வந்து ப்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் மார்க்கெட் இல்லை, நம்ம கொளத்தூரில் வந்து ஃபார்ம்ஸில் வச்சு இதை வந்து ப்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபார்ம்ஸில் இருக்க கோய் ஃபிஷ்ஷஸை வந்து டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ராணிப்பேட்டில் இருந்து காலேஜ்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் 108 மீன் வந்து டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த 108 மீனில் வந்து 57 மீனுக்கு வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. கோய் எர்பஸ் வைரஸ் அப்படின்ற அந்த வைரஸ்க்கு வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. இது வந்து இந்தியாவில் வந்து முதல் டைம். இதுக்கு முன்னாடி நிறைய கண்ட்ரியில் வந்து பாசிட்டிவாக கிடச்சிருக்கு. யூஎஸ்ஏ, கனடா, சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரியில் வந்து இது ஆல்ரெடி இருக்குது. இந்தியாவில் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து இது நம்ம இந்தியாவில் கொளத்தூர் மார்க்கெட்லேயே வந்து இருக்குது. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட கோய் ஃபிஷ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கலர் எல்லாமே வந்து மங்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபேடாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் கில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிக்கும். உடம்பு ஃபுல்லாக வந்து புண்ணாக இருக்கும். அதோட ஃபின்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரத்த கசிவு ஏற்படும். இதுதான் இதுக்கான சிம்டம்ஸ். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி டிசீஸ் எப்போ வரும் அப்படின்னு ஃபார்ம் கீப்பர்ஸ்ட்டு கேட்குறப்ப வின்டர் டைம், குளிர் நேரம் வந்தாலே இதுதான் வேலை. இந்த மாதிரி உடம்பெல்லாம் புண்ணாகி மீன் வந்து இறக்க ஆரம்பிச்சிரும். ஸோ வருமான ரீதியாக குளிர் நேரத்தில் கோய் ஃபிஷ்ஷை வந்து அதிகமாக இழந்துருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குளிர் நேரத்தில் தான் வருமா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஃபார்ம் கீப்பர்ஸ் அந்த ரிசர்ச் பண்ணவங்க கிட்ட வந்து இது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வேக்சின்ஸ் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நேற்று தான் வந்து ஆர்டிக்கலே வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்போ நடந்தது அப்படின்றது இன்னும் சரியாக தெரியல. ரீசெண்டாக நடந்தது தான். பட் ஸ்பெசிஃபிக்காக எப்போ ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ சாம்பிள் எடுத்து எப்போ பாசிட்டிவ் ஆச்சு அப்படின்றதெல்லாம் தெரியலை. ஸோ ராணிப்பேட் காலேஜில் இருந்து தான் வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்தாங்க. அவங்க பேர், காலேஜ் பேர் எல்லாமே வந்து அந்த ஆர்டிக்கலில் இருக்குது. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். நான் சொன்னதோட டீட்டெயிலாக அந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. ஹிந்துவில் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்டிக்கல் லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் வீடியோ பண்ணுச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.